அனைவருக்கும் வணக்கம். 40 வயசுக்கு பிறகு வந்து மெனோபாஸ் ஆக போகுது அப்படின்ற போது அதிகமான ப்ளீடிங் இருக்கும். ஸோ நார்மலாக இப்போ 23 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே 30+ இருக்கிறவங்களுக்கே வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வருது. இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம உணவு முறைகள்லேயே வந்து எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 28 டேஸ் அப்படின்றது நார்மல் ப்ளீடிங் டைம். ஸோ 14 நாட்கள் அப்படின்றது எக்ஸ்ட்ரா போனால் ஒரு 2 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா போகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 32 டேஸ்க்கு மேலே தாண்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றது வந்து சிம்டம்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 27 டேஸில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு அதை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிங்கன்னா நல்லா வந்து அந்த ஒயிட்டாக மாறிடும். அந்த பிளாக் எல்லாம் வந்து நல்லா ஸ்மட்ஜ் ஆகி, ஸோ அதுக்கு பிறகு வந்து கொஞ்சோண்டு ஒரு துண்டு வந்து இஞ்சி தோலை சீவிட்டு நல்லா தட்டி அதுக்குள்ளே போட்டுக்கணும். போட்டிங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி அதை வந்து நம்ம போட்டுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக், மதியமும் எம்டி ஸ்டொமக், ஈவினிங்கும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது, ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எடுக்கும் போதே மறுநாள் பீரியட்ஸ் ஆயிரும். ஸோ ஒரு சிலருக்கு 2 நாள் எடுக்க வேண்டியது வரும். ஒரு சிலருக்கு 3 நாள் கூட எடுக்கலாம். எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ஃபுட்டு தான், நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் கிடையாது. கண்டிப்பாக அந்த மாதிரி எடுக்கும்போது ப்ளீடிங் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ளீடிங் டைமிங் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும். இதுக்காக நீங்கள் டேப்லெட் எல்லாம் வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ. நம்மளோட கிளினிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயிலார் நகர் 1st ஸ்ட்ரீட்டில் இருக்குது. கூடல் நகருக்கு முன்னாடி சாந்தி நகர் ஸ்டாப்பில் இறங்கி நம்ம கிளினிக் லொக்கேஷன் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது.